கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வேத பாடத்துக்குள்ளே செல்ல போகிறோம். 20 நாட்கள், இது 21வது வேத வகுப்புக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். வேத வசனத்தின் மேல் தாகமுள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், இந்த புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசித்தாலும் ஆசீர்வாதம், கேட்டாலும் ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக அதை கை கொண்டால் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் 10ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து 11ஆம் அதிகாரம் இணைந்து வருகிறது. 10ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 11வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் 11 வசனங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பாய் நடந்த சிலவற்றை ஒரு சில சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். பொதுவாக இந்த அதிகாரங்கள் அதிகமாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் போது 3 காரியங்கள் பூரணமாய் நடக்கும். ஒன்று, 7 முத்திரைகள் பூரணமாய் உடைக்கப்படும். 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவார்கள். 7 கோபாக்கினை கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படும். அப்போஸ்தலனாகிய யோவான் 7 முத்திரை உடைக்கப்படும் போது என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு முத்திரையாய் அவர் சொல்லிக்கொண்டே வருவதை பார்க்கிறோம். 6 முத்திரை உடைத்த பிறகு ஒரு இடைவெளி விழுகிறாள். ஒரு அதிகாரம் கடந்து செல்லுகிறது. யூதர்களுக்கு 1,44,000 பேரை முத்திரையிடுகிற ஒரு காட்சியை காண்பித்து விட்டு 7வது முத்திரை உடைக்கப்படுகிறதை அவர் நமக்கு சொல்லுகிறார். அதே போல இதுவரையிலும் 9ஆம் அதிகாரம் வரையிலும் 6 தேவதூதர்கள் எக்காலம் ஊதினார்கள். அதுக்கு பிறகு ஒரு இடைவெளி. 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதல்ல. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவதை வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6க்கு பிறகு ஒரு இடைவெளி, பிறகு 7 வருகிறது. 6 முத்திரைகள் உடைத்த உடனே ஒரு இடைவெளி. 6 நாள் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கிவிட்டு ஒரு இடைவெளி. அவர் ஓய்ந்திருந்தார், மனிதனோடு ஓய்ந்திருந்தார், தன்னுடைய சிருஷ்டிப்பின் வேலையிலிருந்து ஓய்ந்திருந்தார். அதுபோலத்தான் இந்த இடத்திலும் 6 தேவதூதர்கள் எக்காலம் ஊதினார்கள், பல வாதைகள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்களாய் மாறினது. அதுக்கு பிறகு இந்த பூமி ஒரு 7000 ஆண்டுகளுக்குள்ள, அடுத்த 1000 ஆண்டுகளுக்குள்ள கடந்து செல்லுகிறது. 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக பூமியிலே 6000 ஆண்டுகளை வைத்தார். ஆதாமிலிருந்து சிலுவை வரை 4000 ஆண்டுகள், சிலுவையிலிருந்து நம்முடைய காலம் வரை 2000 ஆண்டுகள், 6000 ஆண்டுகள். அந்தி கிறிஸ்துடைய சிறிய இடைவெளிக்கு பிறகு 7 வருஷ அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு பிறகு அடுத்த 1000 வருஷ அரசாட்சி. கிறிஸ்துவோடு நாம் அரசாள போகிற அரசாட்சி. 6க்கு பிறகு எப்போதுமே ஒரு இடைவெளி. 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக வேதத்தில் ஆண்டவர் 66 புத்தகங்களை வைத்தார். 66 புத்தகங்களை வைத்தார். ஆவியானவர் எழுதின புத்தகங்கள். அடுத்த 6ஆம் நாள் தாண்டின பிறகு ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. தாண்டின பிறகு நாம் கிறிஸ்துவை முகமுகமாய் நாம் சந்திப்போம். இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியதாய் மாறிவிடும் என்று தானியேல் 7:27 வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு முகமுகமாய் அவரை பார்க்கிற மேன்மை, அவரோடு அரசாளுகிற மேன்மை, அதை கிருபையாய் நமக்கு தந்தருளுவார். சரி, 10ஆம் அதிகாரத்தை நாம் கடந்து செல்ல போகிறோம்.
10ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக 5 காரியங்களை காண்கிறோம். ஒன்று, ஒரு பலமிக்க தேவதூதன். இரண்டாவது, 7 இடிமுழக்கங்கள். மூன்றாவது, தேவ ரகசியங்கள். நான்காவது, ஆணையிடுதல். ஐந்தாவது, அப்போஸ்தலனாகிய யோவான் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய புத்தகம். இந்த 5 குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு பின்பு என்றால் 6 எக்காளம் ஊதின பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி சம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமாய் முழங்கின. ஒரு பலமிக்க தேவதூதன் இறங்கி வந்தான். அவனை குறித்து 7 ரகசியங்கள் எழுதியிருக்கிறது. அவன் யார் என்று எழுதவில்லை. அவன் மிகாவேல் தேவதூதனா தெரியவில்லை. கேப்ரியல் தேவதூதனா, ரஃபேல் தேவதூதனா, யூரியல் தேவதூதனா, பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவன் ஒரு பலமுள்ள தேவதூதன். அவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு வேதத்தில் 7 குழு அப்படி என்றால் கண்டுபிடிக்க உதவி செய்யக்கூடிய ஒரு 7 காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே அவன் தேவதூதனாய் இருந்தால் அவன் யாராய் இருக்கக்கூடும்? ஆனால் இதில் உள்ள வர்ணனையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை போலவே தோன்றுகிறது. ஒருவேளை அந்த பலமிக்க தேவதூதன் இயேசுவாய் இருக்கக்கூடுமா இல்லையா? அதுதான் முதல் ஆராய்ச்சி. இப்போது அவனை குறித்து நாம் வாசிக்கும் போது வேறொரு பலமுள்ள தேவதூதன் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பராக்கிரமசாலியான தேவதூதன். இருக்கிற எல்லா தேவதூதர்களிலும் பலமிக்க உள்ள தேவதூதன் மிகாவேல் தேவதூதன் என்பதை பார்க்கிறோம். வானத்தில் யுத்தம் உண்டாகும் போது அந்த மிகாவேல் தேவதூதனுடைய தலைமையில்தான் வலு சர்ப்பத்தோடும் எல்லா தேவதூதர்களோடும் அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கம் பண்ணும்போது யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், மிகாவேல் தூதன் தான் சாத்தானை தடுத்து நிறுத்தினார். தானியேல் 12ஆம் அதிகாரத்திலும் கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்காக ஒரு தேவதூதன் எழும்புவான், அவன் மிகாவேல் தேவதூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வருகிற தேவதூதன் மிகாவேல் தேவதூதன் தானா என்ற ஒரு சந்தேகம் எழும்பக்கூடும். வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் மட்டும் ஏறக்குறைய 66 இடங்களிலே தேவதூதர்கள் வருகிறதையும் போகிறதையும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே கிறிஸ்து ஒரு தேவதூதனை போல தோன்றி இருக்கிறார். பல இடங்களிலே கிறிஸ்து ஒரு தேவதூதனை போலவே தோன்றி இருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் ஆபிரகாம் ஒரு கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார். 3 புருஷர்கள் அவருக்கு முன்பாக தோன்றினார்கள். ஆபிரகாம் அவளை பார்த்து நீங்க யாருன்னு கேட்கவே இல்லை. 3 புருஷர்கள் தோன்றினார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார்.
அவனோட முன்னால சாஷ்டாங்கமாய் தரை மட்டும் விழுந்து அந்த 3 புருஷர்களை வழங்கினார்கள். ஆபிரகாம் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு, அடியேனுடைய இடத்துக்கு தேடி வந்தீர்களே, கொஞ்சம் இளைப்பாருங்க. அவர்கள் இளைப்பாரும் போது அந்த 3 பேர்ல ஒருவர் அதை சுட்டி காண்பிக்கும் போது கர்த்தர் என்று வாசிக்கும். ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய மனைவி சாராள் எங்கே? மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணல, மனைவிக்கு பேர் சாராள் என்று அந்த புருஷர்கள் பெயரை சொல்லி கேட்கிறார்கள். உன்னுடைய மனைவி எங்கே? அதுக்கு பிறகு பார்த்தால் சோதோமை அழிப்பதை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். 3 புருஷர்ல 2 புருஷர் அதற்கு பிறகு சோதோமுக்கு வந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 புருஷர்களும் சோதோமுக்கு வரும்போது 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு அந்த 2 தூதர்கள் லோத்துவிடத்தில் வந்தார்கள். புருஷர்கள், பிறகு கர்த்தர், பிறகு தேவதூதர்கள், அதே 3 பேரை 3 விதத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். 3 விதத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். புருஷர்கள், தூதர்கள், கர்த்தர். யாக்கோபோடு ஒரு புருஷன் இரவெல்லாம் போராடுகிறார், புருஷன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் முடிவை பார்த்தால் கர்த்தர் என்று வரும். இனி உன்னுடைய பெயர் யாக்கோப் என்று இராமல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். புருஷனை போல வந்தவர் கர்த்தர், தேவனோடு போராடி வந்தவர். அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை போடும்போது வேதத்தில் சொல்கிறது, 4வது ஒருவர் அந்த அக்கினி சூளையில இறங்கி உலாவினார். அவருடைய தோற்றம் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. மனுஷகுமாரன் தேவகுமாரனுக்கு சாயலாய் இறங்கி உலாவினார். அக்கினை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார். அந்த இடத்திலும் வந்தது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பல முறை இயேசு தேவ தூதனை போலவே தோன்றி இருக்கிறார். ஆகவே இது தேவதூதனா அல்லது உண்மையான கர்த்தரா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு உரைக்கல், தங்கமா இல்லையான்னு உரசி பார்ப்பதற்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி காட்சி அளித்தார், இந்த பலமிக்க தேவதூதன் அப்படி காட்சி அளித்தவருக்கு ஒப்பாய் இருக்கிறாரா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரன் இயேசு எப்படி காட்சி அளிக்கிறார், அது போல இந்த தேவதூதன் காட்சி அளிக்கிறானா என்று பார்க்கும்போது ஒரு பெரிய சத்தியத்தை உணர்ந்து கொள்வீர்கள். இங்கே பலமிக்க தேவதூதனாய் காட்சி அளிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இப்போது நம்மை சற்று ஆழத்துக்குள்ளே செல்ல போகிறோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்முடைய ஆண்டவர் பலமிக்கவர், எல்லா பலத்திலும் பெரிய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், எல்லா பலனிலும் எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கிடைக்கிற வல்லமை. சீஷர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் என்று லூக்கா 24:49 சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். சிலர் மேல பிசாசு பிடிச்சா மனுஷ பலத்துக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை அந்த பிசாசு செய்கிறத பார்க்கலாம். ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருந்து தண்ணி குடிக்கும் போது என்ன செய்வாங்க, எவ்வளோ பெரிய கிளாஸாக இருந்தாலும்
எவ்வளவு பெரிய எவர் சில்வராக இருந்தாலும் ஒரு அமுக்கி அப்படியே தகரத்தை மாதிரி சப்பி போப்பன்ட்டு துற போட்டுருவாங்க. அதை ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போது செம்பா இருக்கட்டும் ஒரு அழுத்துவாங்க, அப்படியே சப்பி சின்னதாக மாறி. சாதாரணமாக அந்த அம்மாவால் அப்படி செய்ய முடியாது. பிசாசு இறங்கும் போது பலப்படுத்துகிறது. அவன் முழிக்கும் போது சாதாரணமானவர்களோட 10 மடங்கு 15 மடங்கு அசுத்தாவிகள் பலன் உள்ளதாய் காட்டுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய பலன் எவ்வளவு அதிகமாக இருக்கும். விழுந்து போன லூசிபர் அவ்வளவு பலசாலியாக காட்சியளித்தார். கர்த்தர் எவ்வளவு பலசாலியாக இருப்பார். பலமிக்க ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இங்கே வேறொரு தூதன் என்று எழுதியிருக்கிறது. இதுவரையிலும் நம்ம நிறைய தேவதூதர்களை பார்த்துட்டோம். விசேஷமாய் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பலமுள்ள தேவதூதனை பார்த்தோம். அந்த தேவதூதன் யோவானிடத்துல சொல்லுகிறார், அந்த 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தை அதை உடைக்க யாரும் இல்லைன்னு அழாத ஒரு பலமிக்க தேவதூதன் சொன்னான். ஆனால் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, இவன் வேறொரு தேவதூதன். பழைய தேவதூதன் அல்ல, வேறொரு தூதன். வேறொரு தூதன் என்று மட்டுமே ஆண்டவர் குறிப்பிட்டு நிறுத்திவிட்டார். அவனுடைய பேர் என்ன, அவனை பற்றிய ரகசியம் என்ன, அது நமக்கு தெரியவில்லை. அருமையான தேவனுடைய தேவ பிள்ளைகளை, தேவ தூதர்களை ஆண்டவர் உருவாக்கும் போது மனுஷனை போல உருவாக்கவில்லை. தம்முடைய மகிமையிலிருந்து தேவதூதனை உருவாக்கினார். தன்னுடைய அழியாமையிலிருந்து தேவதூதர்களை உருவாக்கினார். அநித்தியமானவர்களாய் அல்ல, நித்தியமானவர்களாய் தேவதூதர்களை உண்டாக்கினார். ஆனால் 3இல் 1 பகுதி விழுந்த போது ஆண்டவர் நினைத்தார், இவனை மகிமையிலிருந்து, ஜோதி பிரகாசத்திலிருந்து, அழியாமையிலிருந்து என்றென்று வாழக்கூடியவர்களாய் உருவாக்கினதினால் தானே இவர்களுக்கு பெருமை வந்தது. ஆகவே அதன் பிறகு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை உருவாக்கும் போது தன்னுடைய ஜோதி பிரகாசத்திலிருந்து உருவாக்காமல், மகிமையிலிருந்து உருவாக்காமல், மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவனுக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் உள்ள மண்ணை எடுத்திருந்தா நான் சாதாரணமான மண் அல்ல அவன் சொல்லுவான். ஆகவே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே உள்ள மண்ணில் அவனை உருவாக்கி ஏதேனுக்கு கொண்டு வந்தார். முதல் நாளே அவனை சிருஷ்டித்து விடவில்லை. நான் தான் மற்ற எல்லாம் உண்டாக்குறதுக்கு ஆண்டவருக்கு ஹெல்ப்பா இருந்தேன்னு அப்பட்டமா போய் சொல்லுவான். 6ஆம் நாளில் தான் உருவாக்குன. ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்குள்ள பெருமை வரும். இந்த பெருமை எப்படியாவது தடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஒரு பிளாட்ஃபார்ம்ல 2 பிச்சைக்காரங்க ராத்திரியில வந்து படுத்தாங்களாம். ஒரு பிச்சைக்காரன் சொன்னானா, ஏய் என்ன தோடாத, தள்ளி போடு, நான் என்ன ஜாதி தெரியுமா? எடுக்கிறது பிச்சை, படுத்திருக்கிறது பிளாட்ஃபார்ம். 2 பேருக்கும் சொத்து இல்லை, வீடு இல்லை, வாசலும் இல்லை. ஆனா அவனுக்குள்ள அந்த ஜாதி பெருமை போகவில்லை. ஜாதி பெருமை போகல. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் பெருமைதான். பெருமைதான். அது உலக பிரகாரமான பெருமையா இருக்கட்டும், ஆவிக்குரிய பெருமையா இருக்கட்டும். கொலைக்காரருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பதில்லை, விபச்சாரக்காரனை எதிர்த்து நிற்பதில்லை, பெரிய கொடிய கள்ளனுக்கு ஏத்து நிற்பதில்லை. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர், ஏன்னா அது லூசிபர் இருக்கணும், அது தேவ பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. சிலருக்கு உலக பிரகாரமான பெருமை இருக்காது, ஆவிக்குரிய பெருமை இருக்கும். நான் பெரிய ஆவிக்குரிய சபையில மெம்பர், நான் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற மெம்பர், எங்களுடைய சபை தான் பூரணத்துக்கு கொண்டு போகும், நாங்க தான் சீயோனுக்கு போவோம். இதெல்லாம் லூசிபர்ட்ட இருந்து வர்ற பெருமை. அவருடைய கிருபையால ரசிக்கப்பட்டேன், அவர் கிருபையால அபிஷேகம் பண்ணேன், என்னை நடத்துறது கிருபை, எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவருடைய கிருபை, என் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சது ஆண்டவருடைய கிருபை, நான் இன்னைக்கு இருக்கிறது நிலைமை அவருடைய கிருபையினால இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிச்சிடலாம். நான் யார் தெரியுமா, உனக்கு நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா போச்சின்னு அர்த்தம்.
நீ விழுந்தான்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ தூதர்களை குறித்து 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்களே, அவருடைய தேவதூதர்கள்ல ஒரு ஆள் அனுப்பின போது, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்திருந்த சன்னகரிப்பின் இராணுவத்துக்குள்ளே புகுந்து ஒரே நொடியில 1,85,000 பேரை சங்கரிச்சுட்டு போயிட்டான் ஒரு தேவதூதர். எத்தனை பேரை சங்கரிச்சா ஆண்டவர் எண்ணி சொல்றார்? 1,85,000 பேர். ஒரு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வர்ற வேகம் 1,84,000 மைல் ஒரு செகண்டுக்கு. ஒரு செகண்டுக்குள்ள சூரியனுடைய ஒளி சர்ன்னு 1,84,000 மைல் வேகத்தை போது, அடுத்த செகண்ட்ல அடுத்த 1,84,000 மைல். ஆனா தேவதூதன் ஒரு நிமிஷத்துல கொண்டது எத்தனை பேரா? அந்த சூரிய ஒளி வருகிற வேகத்தை பார்க்கலும் இன்னும் 1000 பேர் அவங்க வந்தானா. 1,85,000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பலமிக்க தேவதூதர். அவ்வளவு தேவதூதர்களை உருவாக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்க பலமிக்க தேவதூதர்கள் தான், வல்லமையான தேவதூதர்கள் தான், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட எல்லாம் தான், ஓகே. ஆனா பூமியில நான் சிருஷ்டித்து நான் போடு அவங்கள தேடி வந்து அவங்களுக்காக ரத்தம் சிந்தி நான் மீட்டு இருக்கேன். அவங்களுக்கு நீங்கள்லாம் செர்வெண்ட்டாக உங்களை நான் படைச்சிருக்கேன்னு சொன்னேன். எவ்வளோ பெரிய மேன்மை! எபிரேயர் 1:14 அப்படி சொல்லுகிறது. ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள போகிறவர்களுக்கு அவர்களெல்லாம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாமே. பணிவிட 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 செய்கிறது, கை கால் பிடிச்சி விடுறது, சமைச்சு கொடுக்கறது, நேரம் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா உதவியும் செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள். மனுஷனை தான் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியா தெரிந்து கொண்டாரே தவிர தேவதூதர்களை தெரிந்து கொள்ளல. தேவதூதர்களை தெரிந்து கொள்ளல. அவங்க எல்லாம் ரோபோட் மாதிரி. ஆண்டவர் போனா போகணும், அவ்வளவுதான். அவர் சுயசித்தமே கிடையாது. மனுஷனுக்கு தான் சுயசித்தம். செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆண்டவர் தர்சிசுக்கு நினைவுக்கு போன்னு சொன்னா நமக்கு சுயசித்தம், தரிசித்து போய் அடிபட்டு கடைசியில் வருவேன். ஆனால் தேவதூதர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. போனா போனோம், அவ்வளோதான். மறுபேச்சே கிடையாது. நமக்கு சுயசித்தத்தை கொடுத்தது போல தேவதூதர்களுக்கு கொடுக்கலைங்க. மனுஷனும் விழுந்து போனான், தேவதூதனும் விழுந்து போனான். வேதம் சொல்லுகிறது, விழுந்த தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம விழுந்து போன மனுஷருக்கு ஆண்டவர் கை கொடுத்தாராம். தேவதூதன் விழுந்து போன போது, உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு நான் வாரேன்ப்பா, நானும் நீ விழுந்த எந்த இடத்துல தூக்கி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் விழுந்த தேவதூதர்களை நோக்கி வரல. விழுந்து போன மனுஷனுக்கு ஒரு மீட்பு உண்டாக்கும்படிதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம எவ்வளவு மேன்மையாய் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு மேன்மையாய் எண்ணி இருக்கிறார். இங்கே பலமிக்க தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அந்தி கிறிஸ்து அவன் சமுத்திரத்திலிருந்து அவன் ஏறி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்து சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறதை கண்டு. அதுக்கு பின்னால பார்க்கிறோம், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகத்தை கண்டு. சாத்தானுடைய வல்லமை கடலிலிருந்து ஏறி வருகிறது, பாதாளத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆனால் இந்த தேவன் வானத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து, அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து, வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறி செல்கிறவருமாகிய தேவகுமாரனை தவிர பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனும் பரலோகத்துக்குள்ள ஏறி போனதில்லை. பரதேசியோட நின்று போன, அதுக்கு அவ்வளவுதான் போக முடியுது. ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும்
பரலோகத்துக்கு ஏணியாய் மாறினவரும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொன்னதும், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9 நாம் வாசிக்கிறோம். இந்த பலமிக்க தேவதூதன் பரலோகத்திலிருந்து ஏறி வந்தான். அவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மீண்டும் வாசிக்கிறேன். பின்பு பலமுள்ள தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. நமக்கு தலைக்கு மேலாக மேக கூட்டங்கள் நிறைய செல்லுகிறது. சிறு பிள்ளையா இருக்கும்போது சாயங்காலங்களில் எங்களுடைய கிராமத்தில் உட்கார்ந்து அந்த மேகங்களை பார்ப்பேன். சில மேகம் அப்படியே மேய்ந்து போகும்போது ஏதோ ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற போல இருக்கும். சில தோற்றம் பார்த்தா இயேசு ஆட்டுக்குட்டிகளோடு உட்கார்ந்து இருக்கிறது போல தோன்றும். மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கென்று மேக ஸ்தம்பம் இறங்கி வந்தது. ஆண்டவர் எப்போதுமே அந்த மேகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். அந்த மேகத்திலிருந்து மோசேயோடு பேசினார். எப்போதெல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததோ அங்கே மேகங்கள் இறங்கி வந்தது. புதிய ஏற்பாட்டில் மேகம் என்று சொல்லுவது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது யாத்ராமம் 40:34-35 மேகம் அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, அவருடைய மகிமை நிரப்பினது. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கூட பாடுகிற குழுவினரெல்லாம் பாடி ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறார்கள். 120 ஆசாரியர்கள் பாடுகிறார்கள். 120 பேர் பூரிகளை முழக்குகிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் போது மேகங்கள் வந்து இறங்கினது. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது. மேகம் வருகிறது, மேக ஸ்தம்பம் வருகிறது, கூடவே கர்த்தருடைய மகிமையும் இறங்கி வருகிறது. சில வருஷத்துக்கு முன்னால தேவனுடைய மகிமை குறித்து ஒரு செமினார் எடுக்கிறதுக்காக அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூலை நாங்கள் எடுத்து 5 ஊழியக்காரர், தந்தை பெர்க்மாஸ் வந்திருந்தார், குவைத்து தேசத்தில் சகோதரி லதா, ரமேஷ் பாண்ட், நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. 5 நாளும் தங்கியிருந்து தேவனுடைய மகிமை பற்றி பேசு. முதல் நாள் நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீரென்று தீர்க்கதரிசனத்தில் பேசினார். கடைசி நாளில் நான் என் மகிமையோடு வருவேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வேலைக்காக அவளோடு காத்திருந்தோம். இந்த ஃபைனல் செஷன் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். 9 மணிக்கு நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தோம். 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, துதித்து கொண்டே இருந்தோம். 5 நாள் அதே இடத்துல தங்கியிருந்தனால தேவ பிரசன்னம் அவ்வளோ அருமையா இருந்தது. 11 மணி இருக்கும், திடீரென பின் வாசல் ஒரு மேகம் வருகிறது போல இருந்தது. ஒரு மகிமை அப்படியே இறங்கி வந்தது. கடைசி ரோல் இருந்தாங்க, அவ்வளவு பேரும் அப்படியே சிலைன் ஆகி விழுந்துட்டாங்க. அந்த பிரசன்னம் அடுத்த லோவுக்கு வந்தது. அங்கே யாராலும் நிற்க முடியல. ஒவ்வொன்னா கடைசியில் மேடைக்கு வந்தது. எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவருடைய மார்பில் அப்படியே சாய்ந்தது போல இருந்தது. ஒரு பஞ்சி, ஒரு மென்மையான கரம் என்னை உயர்த்தது போல இருந்தது. ஒரே மன மகிழ்ச்சி, அப்படியே விழுந்து விட்டேன். 5 நிமிடம் அந்த பிரசன்னம் அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருவராய் மெதுவாய் எழுந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு ஆள் சாட்சி சொன்னாங்க. ஒரு சாரும் சொன்னார், இந்த மேகம் போல தேவ மகிமை வந்ததும் கீழ் விழுந்துட்டேன். நான் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது என்னை குஷ்டரோகம் வந்ததுனால என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. க்ளவுஸ் போட்டு இந்த மீட்டிங் வந்தேன்.
கிளவுஸை கழட்டி பார்த்தா புது கை, ஒரு குழந்தைக்கு இருக்கிறது போல ஒரு புதிய கை. அன்றைக்கு உட்கார்ந்து அவ்வளவு பேர் மத்தியிலும் அவ்வளவு பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை அன்றைக்கு பார்க்க முடிந்தது. மகிமை வரும்போது ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அந்த ஸ்லைன் ஆகும்போதெல்லாம் ஒரு மென்மையான கரம் அப்படியே உன்னதத்துக்கு கொண்டு போகிறது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறது போல இருக்கிறது. வேதத்தில் பல நேரங்கள்ல தேவனுடைய மகிமை மேகங்கள் இறங்கி வந்தன. அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. மேகம்தான் அவரை எடுத்துக்கொண்டது. எலியா தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு போகும்போது அக்கினி ரதங்கள், குதிரைகள் இறங்கி வந்தது, அவரை எடுத்துக்கொண்டது. இங்கே இந்த தேவதூதனை ஒரு மேகம் சூழ்ந்திருந்தது. ஏன் அந்த மேகம் சூழ்ந்திருந்தது? அந்த தேவதூதனுடைய முகத்தை ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்க விரும்பவில்லை. அந்த தேவனுடைய முகத்தை மேகங்கள் சூழ்ந்திருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவுக்கு தேவதூதர்கள் தரிசனமான போது அவருக்கு முன்பாக சேராபீன்கள் நின்றார்களாம். இந்த சேராபீன்கள் முகத்துக்கு நேராக ஏசாயா திரும்பினார். முதல்ல பார்க்கிறார், அவ்வாறு சட்டைகள் இருக்கிறது என்றார். எத்தனை சட்டைகள் இருக்கு? 1 2 3 4 5 6 6 சட்டைகளை வைத்து எப்படி பறக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருந்தார். இனிமே இப்போ ஏசாயா அந்த சேராபீன்களுடைய முகத்தை பார்க்கணும். இது ஆனா பொண்ணா? இந்த சேராபீனுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? முடி என்ன கலர்? கண்ணு கருப்பான கண்ணா, ப்ளூ கலர் கண்ணா, வாய் எப்படி இருக்கிறது? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேராபீன்கள் என்ன பண்ணிட்டாங்களா? 2 சட்டைகளால் முகத்தை மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்க? எங்க முகத்தை பார்த்து நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத, நீ பார்க்க வேண்டிய ஒரு முகம் உண்டு. கர்த்தருடைய முகத்தை நீ பார். அவர் தான் உனக்கு இரக்கம் செய்கிறவர், கிருபை பாராட்டுகிறவர். கர்த்தருடைய முகத்தை நீ பார்க்கிறத விட்டுட்டு உன்னுடைய சிந்தையும் உன் கண்களையும் நாங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களை பார்த்து நீ டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா. முகத்தை மூடிக்கொண்டார். ஏசாயாவே, ஒரு நாள் ஆண்டவர் உன்னை மேன்மையாய் உயர்த்துவார். ஜனங்கள் உன்னை பார்க்கும்படி கவனத்தை அவர்கள் பக்கமா திருப்பாதா. உனக்காக ஊழியத்தில் ஒரு தனி சாம்ராஜ்யம் உண்டாக்காத. உன் பேர்ப்புகளை வெளிப்படுத்தணும். என்ன பார், என் அழகா பார், என் ஊழியத்தை பார், என்கிட்ட உள்ள ஆவியின் வரங்களை பார். அதை காட்டாத. உன்னுடைய முகத்தை மூடிக்கொள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு எந்த காரியத்தில் நீ உன் பக்கமாய் ஜனங்களை திருப்பாத. அதைத்தான் இந்த தேவதூதன், உன்னை சூழ ஒரு மேகம், உன்னை சூழ ஒரு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேகம் எப்போதும் கர்த்தரோடும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடும் கர்த்தருக்கு வாகமனமாய் இருக்கிறது. மேகங்கள் மேல் அவர், மேகத்தின் செட்டுகள் மேல் அவர் பறந்து சென்றார். 104ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மகிமையும் மகத்துவத்தையுமே அவர் வஸ்திரமாய் தரித்திருந்தார். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, அந்த தேவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. மீண்டும் வாசிக்கிற 1ஆம் வசனம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. வானவில் என்பது தேவன் மனிதனோடு உடன்படிக்கையின் சின்னம். நான் ஜலத்தினால் உலகத்தை இனி அழிப்பதில்லை என்று நோவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கில அவர் உண்மையுள்ளவர். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 16ஆம் வசனம் வரைக்கும், என்னுடைய வில்லை நான் வானத்தில் வைப்பேன், மழை தோன்றும் போது அந்த வில் தோன்றும் போதெல்லாம் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அப்படித்தான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில்
தேவனுடைய சிங்காசனத்தை சூழவும் வானவில் இருந்தது. நம்ம பார்க்கிற வானவில் பாதி வானவில் தான். சூரியனுக்கு எப்போதுமே ஆப்போசிட் சைட்ல தான் வானவில் தோன்றுமே தவிர சூரியன் அங்க உதிச்சுன்னா அங்க வானவில் நீங்க பார்க்க முடியாது. சூரியனுக்கு எதிர் திசையில அந்த ஈர பசையினாலே, தண்ணீருடைய பசையினாலே ரிஃப்ளெக்ட் ஆகி வானவில் தெரிகிறது. ஆனால் முழு வானவிலும் தேவனுடைய சிங்காசனத்தின் சூழ இருந்தது என்று வெளிப்படுத்தினால் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வானவில் கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். இதுவரையிலும் எத்தனையோ சுனாமிகள் வந்தது, எத்தனையோ கடல் கொந்தளிப்பு வந்தது, ஆனால் அவைகளால் அழிக்கப்படவில்லை. இனி வரப்போகிற அழிவு அக்னியால் வரப்போகிற அழிவுதான். பேதுரு அப்போஸ்தலன் பல வருஷத்துக்கு காணப்படுகிற இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பஞ்ச பாத பூதங்கள் வெந்து உருகி போகும். கர்த்தருடைய நாள் என்று அவர் அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் எழுதுகிறார். ஆண்டவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராயிருந்து இதுவரைக்கும் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்காதபடி பாதுகாத்து வருகிறாள். அடுத்ததாக அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது. ஆண்டவர் சொல்லி வருகிறார். 6வது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சூரியன். நம்முடைய ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று நீதியின் சூரியன் என்று மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மறுரூப மலையில ஆண்டவர் காட்சியளித்த போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெண்மையாயிருந்தது. தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் சவுல் போய்கொண்டிருந்த போது வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம், சூரியனுக்கு ஒப்பான வெளிச்சம் தரையில விழுந்தார். அவர் நீதியின் சூரியன். அதுதான் சவுலை பவுலாக, அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றினது, அந்த மகிமையின் வெளிச்சம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார். அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவதூதனுடைய முகம் சூரியனை போல இருந்தது. எல்லாம் வாசிட்டு வர 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 இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணிட்டே வாங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பத்மு தீவுல இயேசு அவர் யோவான் தரிசிக்கும் போது, இந்த 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருந்தது. ஆகவேதான் யோவான் அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுந்தார். பத்மு தீவில் தேவனை தரிசித்த போது அங்கேயும் அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது. இந்த பலமிக்கம் உள்ள தேவதூதன் கிறிஸ்துதான் என்பதற்கு வரிசையாய் நாம் பார்த்து கொண்டே வர முடியும். அடுத்ததாக அவனுடைய கால்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அவனுடைய முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்கினி சம்பங்களை போலவும் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தும் போது இரவிலே அக்கினி சம்பங்கள் போல அந்த சம்பங்கள் வந்து இறங்கி இருந்தது. இரவிலே குளிர், வனாந்தரத்தில் குளிர், நவம்பர் டிசம்பர்லாம் தாங்க முடியாத குளிர், அக்கினி சம்பங்களை போல இருந்தது. ஆண்டவருடைய கால்களை பார்க்கிறார். அக்கினி சூளையில நடந்த அவருடைய பாதங்கள் அக்கினி மயமோன்ற கால்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கால்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. இந்த 1ஆம் அதிகாரத்தை தலையிலிருந்து வர்ணிக்கிறார். அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல, தலப்ப மயிர் வெண்மையாக பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருந்தது. வர்ணித்து வரும்போது கால்களை சொல்லுகிறார், அந்த கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. ஆகவே இந்த 7 காரியங்களை வாசிக்கும் போது
இந்த தேவதூதன் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிகிறோம். எட்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. 2ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வருகிற நான் வாசிக்கிறேன். திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்தான். இதுல இருந்து அந்த தேவதூதன் எவ்வளவு பெரியவனா இருந்தா, ஒரு காலை அவ்வளவு பெரிய சமுத்திரத்துல வச்சு நிற்கக்கூடியவன், அடுத்த காலை பூமியின் மேல் வைத்து நிற்கக்கூடியவன். உலகத்துல 3ல் ஒரு பகுதி தண்ணீரால சமுத்திரத்தால நிரம்பி இருக்கிறது. 3ல் ஒரு பகுதி தான் பூமியா இருக்கிறது. இந்த தேவதூதன் அவ்வளவு பெரியவனா இருந்தனால பூமியில வாழ்கிற மக்களும் தன்னுடையவர்கள், சமுத்திரத்தில் இருக்கிற கப்பல்கள் அதுல ஜீவிக்கிறவர்கள் தன்னுடையவர்கள், மச்சங்கள், மீன்கள், திமிங்கலங்கள் அவருடையது. நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த தூதன் தன்னுடைய வலது காலை சமுத்திரத்தின் மேல் வைத்தான், இடது காலை பூமியின் மேல் வைத்து நின்றான். நான் சகல ஆளுகை உடையவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு. சமுத்திரம் நான் சிருஷ்டித்தது, பூமி எனக்கு நான் சிருஷ்டித்தது, ரெண்டும் என்னுடைய பாதப்பங்களுக்கு கீழாய் இருக்கிறது. பாதங்கள் என்று இந்த இடத்துல சொல்லுவது அவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறது, அவனுடைய உரிமையை காண்பிக்கிறது, அவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. பாதங்கள் என்பது கால் மிதிக்கும் இடத்தையெல்லாம் சுதந்திரமாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கர்த்தருடைய சுதந்திரம். இது என்னுடையது என்கிற சுதந்திரம். ஆகவேதான் அவன் தன்னுடைய பாதங்களை வைத்தானான். திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அவன் கையில் ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய புஸ்தகத்தை பார்க்கிறார். பிதாவினுடைய கையில் இருக்கிறது, 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம். அதிலே உபத்திரவ காலம் 7 வருஷங்கள் நடக்க போகிற சம்பவங்கள் அதில் எழுதியிருக்கிறது. எப்படி கிறிஸ்துவை மீட்க போகிறார், மீட்பின் கிரைய புஸ்தகமாய் அது இருந்தது. ஆனால் இந்த புஸ்தகத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு சிறிய புத்தகமாயிருந்தது. இது என்ன புத்தகம்? என்ன புத்தகத்தை யோவானிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார்? சிலர் சொல்றார், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான் அந்த புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் தான் அந்த புத்தகம். சிலர் சொல்றாங்க, இல்லை 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 வேத புத்தகம் அது, இல்லை 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 புதிய ஏற்பாடு அது, இல்லை 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 அது யோவான் எழுதின சுவிசேஷம். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி யோவான் புசித்த போது வாய்க்கு மதுரமாய் இருந்ததாம், வயிற்றுக்கு கசப்பாய் இருந்ததாம். வாய்க்கு மதுரமாய் இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது வாய்க்கு மதுரமா இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த சொன்ன உவமைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது தேவனுடைய நியாய தீர்ப்புகள், எச்சரிக்கைகள், பூமியில ஊற்றப்படுகிற கோப கலசங்கள், கர்த்தருடைய கோபம் பாதாளத்தின் ஆழவர்களை செல்லுகிற வாசிக்கும் போது பயமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு கிடைக்காத வெளிப்பாட்டை, மற்ற 11 சீஷர்களுக்கு கொடுக்காத அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே, அவருடைய வாய்க்கு மதுரமா இருக்கிறது. ஆனா அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில படுகிற பாடுகளை ஜனங்கள் நிற்கிறத பார்க்கும்போது அவருக்கு கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு.
சுவிசேஷத்தை பேசும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதம் நடக்கிறது, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் அடிக்கப்படும் போது, சிறையில் தள்ளப்படும் போது, இரத்த சாட்சிகளாய் மறிக்கும் போது வயிற்று கசப்பா இருக்கு. ஆவியின் வரங்களை ஒரு பக்கம் ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அதே நேரம் பாடுகளின் பாதையில நடத்தி போகிறார். டி.எஸ். தினகரன் அவர்கள் மனதுருக்கத்தோடு பேசும்போது இவ்வளவோ அற்புதங்கள் நடக்கிறது அன்பின் சீஷன். அதே நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்க்கும்போது அவர் ஒரு இடது கால் ஊனமானவர், ஷூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நடப்பார். 2 கிட்னியும் செயலாயிட்டு போயிட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் நொந்து மனம் கசந்து அழுகிறவரார். ஊழியத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே நேரம் அநேகருடைய பாரத்தை சுமக்கும் போது தாங்க முடியாத வேதனை. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 காரியமும் இருக்கு. தேவனோடு நம்ம பேசுகிறது, சஞ்சரிக்கிறது, அவரோடு உலாவுற அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த புஸ்தகத்தை கொடுத்ததின் நோக்கம் என்னவென்றால், அவருடைய வாய்க்கு தித்திப்பாய் இருக்கும்படி கொடுக்கவில்லை, வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும்படி கொடுக்கல. கொடுத்த நோக்கம், இந்த புஸ்தகம் உள்ள போனதோ நீ தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பாய். இந்த புஸ்தகத்தை நீ வாசித்து தியானம் பண்ணும்போது உன் மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கி வரும். வாசிக்கிறேன். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன்னுடைய வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நீ தீர்க்க தரிசனம் சொல்ல. தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை, தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நீரூற்று போல பொங்கி வருகிற வார்த்தை. தீர்க்க தரிசனமானது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் போல நமக்குள்ளே இறங்கி வந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போவது போல கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வருவதுதான் தீர்க்க தரிசனம். ஒருவனும் தன்னுடைய சொந்த ஞானத்தினால் தீர்க்க தரிசனம் உரைப்பதில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒரு மனுஷன் தேவனுடைய தீர்க்கதரிசியை மாறன்னா அவன் புசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் உண்டு. அதுதான் வேத புத்தகம். அதான் வேத புத்தகம். எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே நான் அதை ஆவலோடு உட்கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியை பாருங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா 15:16 சொல்லுகிறார். அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், மனுபுத்திரனே, அந்த கலக வீட்டார் போற இராமல் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு மதுரத்தை போல இருந்தது. உண்மையிலேயே தேவனுடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும், சங்கீதம் 19 தாவீது சொல்லுகிறார், உடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாயிருந்தது. அதை வாசித்து தியானிக்கிறதா நம்ம உட்கொள்வது என்று அர்த்தம்.
1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் வெறும் வாசிட்டு போனா அது வயிற்றுக்குள்ள போகாது, அது அசை போட்டு அப்படி துப்புற மாதிரி ஆயிரும். அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போது, தியானிக்கும் போது, ஒரு மாட்டை எடுத்தா வேக வேகமாக புல்ல மேயும். பிறகு ஒரு இடத்துல படுத்துட்டு புல் மேய்ஞ்சதெல்லாம் மறுபடியும் எடுத்து நல்லா அசை போட்டு அதை சுவைத்து திருப்பி அதை விழுங்கும். கக்கி விழுங்குற நாயை போல அல்ல, அது தனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தை எடுத்து அமைதியான நேரத்தில் நம்ம தியானிக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான் அதை வாசித்தார், தியானித்தார், வாங்கி புசிக்க முடிந்தது. அதன் மூலம் அநேக ஜாதிகளுக்கு அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல முடிந்தது. சரி, 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனம் மீண்டும் 1லிருந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அவன் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல கர்ச்சித்தான். இங்க இந்த தேவதூதனை பார்க்கிறோம், அவனுடைய சத்தம் சிங்கத்தின் கர்ச்சிப்பை போல இருந்தது. வேதத்தில் பல இடங்களிலே நம்முடைய ஆண்டவரை யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். சிங்கத்தை போல அவருடைய சத்தம் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய சத்தம் கர்ச்சிக்கிற சிங்கம் அதுபோல இருக்கிறது. இடி முழக்கத்தை போல இருக்கிறது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சத்தம் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசுகிறது போல இருக்கிறது. அதே நேரம் பரிசுத்தாவியானவர் பேசும்போது மெல்லிய குரலிலே நம்முடைய ஆவியோடு பேசுவதை பார்க்கிறோம். இங்கே சிங்கம் கர்ச்சிக்கிறது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யூத கோத்திரத்தை ராஜ சிங்கம். ஆகவே சிங்கம் கர்ச்சிக்கிறது போல அவன் கர்ச்சித்தானான். அவன் என்ன சொன்னான்? 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தேவதூதனுடைய சத்தத்திலே அந்த எக்காலம் ஊதப்படும் போது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். அந்த 7ஆம் தூதன் எங்கே எக்காலம் ஊதுகிறான்? 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்துக்கு போகும்போது வாசிக்கிறேன், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் செய்வார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டானது. சொல்லுகிறான். 6ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். வேதம் முழுவதிலும் தேவ ரகசியங்கள் ஏராளமாய் கிடக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தை திருப்பி அரபு தேசத்துக்கு போய் 3 வருடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தபோது அந்த தேவ ரகசியங்களில் அநேகம் 28 தேவ ரகசியங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த தேவ ரகசியங்களை அவர் அறிந்து எழுதுகிறார். தேவனுடைய ரகசியங்கள் என்ன? பல ரகசியங்கள். மத்தேயு 13:11 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளோடு ஆண்டவர் பேசினார். 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்தியின் ரகசியமானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய சித்தத்தின் பற்றிய ரகசியத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேத வசனத்தின் ரகசியத்தை கொலோசியர் 1:25 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள
தேவனுடைய ரகசியத்தை கொலோசியர் 2:2 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5 எழுதும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் அவருடைய மனவாட்டியை பற்றியும் எழுதுகிறேன் என்று எபேசியர் 5:32 வாசிக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதே ஒரு பெரிய ரகசியம். எவ்வளவு பெரிய ரகசியம்! விசுவாசத்தின் ரகசியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 3:9 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தின் ரகசியத்தை குறித்து எபேசியர் 6:20 வாசிக்கிறோம். யூதரின் மனது கடினமாவதின் ரகசியத்தை குறித்து ரோமர் 11:25 வாசிக்கிறோம். யூதரோடு புறஜாதிகளும் ஒரே சரீரமாகிற ரகசியத்தை குறித்து எபேசியர் 3:3 வாசிக்கிறோம். நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவ்வளவு தேவ ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 7ஆம் வசனம், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் உயிரோடு இருக்கிறவன் மேல் ஆணையிட்டு சொன்னான். இது நிறைவேறும், சந்தேகமே இல்லை. ஆணையிட்டு சொன்ன கர்த்தர் ஆணையிடும் போது தன்னிலே பெரியவருக்கு ஒருவரும் இல்லாதபடினால் தன்மேலேயே அவர் ஆணையிட்டு சொல்லுகிறதை பார்க்கும். வேதத்தில் 81 இடங்கள்ல கர்த்தர் உறுதியாய் மெய்யாகவே மெய்யாகவே ஆணையிட்டு சொல்லுகிற வார்த்தைகள் 81 இடங்கள்ல வாசிக்கும். மனிதரோடு ஆணையிடுகிற 31 சந்தர்ப்பங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினால் கர்த்தர் தம்முடைய பெயரிலேயே ஆணையிட்டார் என்று எபிரேயர் 6:13-16 வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கரத்தை உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 8ஆம் வசனத்திலிருந்து, நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னோடு பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடம் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது மதுரமாய் தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்ன. ஆண்டவருடைய கண்கள் ஒரு தீர்க்கதரிசியை எதிர்பார்க்கிறது. பூமியில வாழும்போது ஒரு தீர்க்கதரிசியாய் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் வழங்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசி யார்? அவன் கர்த்தருடைய வாயானவன், அவனே தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யார்? பின் வருகிறதை முன்னறிவிப்பவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யார்? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று, பாலமாய் நின்று ஜனங்களை உணர்த்துகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன சொன்னாலும் 100க்கு 100 அதை கூட்டாமல் குறைக்காமல் வியாக்கியானம் பண்ணாமல் கர்த்தர் உரைக்கிறார், தெளிவாய் சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. அவன் ராஜாக்களை குறித்து கவலைப்படுவதில்லை, மேன்மக்களை குறித்து கவலைப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாறும். இந்த உலகம் ஒரு தீர்க்கதரிசியை நாடி தேடுகிறது. சாத்தான் போலியான குறிச்சொல்லுகிற ஆவியை கொண்டு வருகிறான். சாய்பாபா மேல குறிச்சொல்லுகிற ஆவி, ஜனங்கள் அவனை நோக்கி ஓடுகிறார்கள். மேல் மருத்துவத்தூர ஜனங்கள் நோக்கி ஓடுகிறார்கள், குறிச்சொல்லுகிற ஆவி. ஆனால் ஆண்டவர் குறிச்சொல்லுகிற ஆவி அல்ல, தேவனுடைய ஆவியால நிரம்பி கர்த்தருடைய வாயாய் விளங்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து, உடைய வாயை கர்த்தருடைய வாயோடு இணைத்து, கர்த்தாவே சொல்லும், நான் உம்முடைய ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கட்டும். ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய ரகசியம் என்ன சொல்லும், உமக்கு நான் அவனை ஆதாயப்படுத்தட்டும். ஒரு சபையை பார்க்கும்போது இந்த சபையில குறைவுகள் என்ன, நிறைவுகள் என்ன சொல்லும், சபைக்கு நான் உரைக்கிறேன் என ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றும்.
கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறது. நீங்கள் தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வேத வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வாசித்து புசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வல்லமையான தீர்க்கதரிசியாளாய் விளங்குவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலம் கடைசி காலம். இந்த காலம் பின்மாறி ஊற்றப்படுகிற காலம். இந்த காலம் புதிய தீர்க்கதரிசிகள் எழும்புகிற ஒரு காலம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தால உங்களை நிரப்பும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.